உண்மையிலுமே தலைமைச் செயலகத்தில் உங்களை உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்துலாம் நடந்துச்சா? அப்படி உங்களை கட்ட பஞ்சாயத்து பண்ண அந்த அமைச்சர்கள் யாரு? ஏன் அதெல்லாம் பழையதெல்லாம் எதுக்கு வளர்ந்து அதெல்லாம் எதுக்கு கிளப்பி இல்லை சார், நேர்மையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு இளைஞர்களுக்கு தெரியும் சார். தலைமைச் செயலகத்தில் நிதி அமைச்சராக இருந்த அமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள். ஓ பன்னீர்செல்வம் தலைமையில தான் இந்த கட்ட பஞ்சாயத்து. ஆமாம், கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்றீங்க, நான் என்ன சொல்றது அதுக்கு? அதுதானே சார் அர்த்தம். ஓபிஎஸ் வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்காரு, அமைதியா தான் பேசுறாரு. அவர் எப்படி சார் அந்த கட்ட பஞ்சாயத்துல தலைமை? அவர் அமைதியா இருக்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் வந்து அமைதியா பேசுறாரு, பண்பாடா பேசுற மாதிரி தெரியுது. பட் அவர் தான் அந்த தலைமை, அந்த கூட்டத்திற்கு அவர் தான் அன்னைக்கு தலைமை தாங்கினாருங்கிறது தான் உண்மை. ஒரு நியாயமான மக்களுக்கான ஒரு நீதி அரசியல், அந்த நீதிக்கான ஒரு அரசியலாக இல்லை. இது முழுக்க முழுக்க இன்றைக்கு ஒரு வியாபார அரசியலாக போனதற்கு பிறகு இவர்கள் மட்டுமில்லை, எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அது நான் வந்து கலெக்டராக இருக்கையில் இல்லை, நான் வந்து கோஆப்டெக்ஸில் எம்டியாக இருந்தேன், மேலாண் இயக்குனராக இருந்தேன். அப்போ வந்து ஒரு பிரச்சனை, மீண்டும் மீண்டும் சொல்லி தனிப்பட்டவர்களை வந்து நான் குத்தி காட்டணும், சுட்டி காட்டணும். சில லட்சம் ரூபாய் லஞ்சத்திற்காக ஒரு கோஆப்டெக்ஸுங்கிற ஒரு கூட்டுறவு நிறுவனம், அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அலுவலரால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு மறுக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான கேவலமான ஒரு அரசு நிர்வாகமாகத்தான் இருக்கு. அரசு கோஆப்டெக்ஸோட மேலாளர் அரசியல்வாதி அடிச்சிடுறாரு. ஆமா, சோமசுந்தரம்ங்கிறது அவர் பேர். ஆமா, அன்றைக்கு அதிமுக ஆட்சி. ஆமா, அதிமுக ஆட்சி. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் சிஎம் இருந்தாங்க. இதுதான் நிலவை. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது வந்து மிக மோசமான ஒரு கிரைம். ஒரு ஊழலுக்காக, லஞ்சத்துக்காக ஒரு பொது ஊழியரை, ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை அடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் அதுல உறுதியா இருந்தேன். ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஸ்ட்ரைக் பண்ணிருப்பாங்களே சார்? பண்ணல. என்னுடைய துறை சார்ந்த அமைச்சரே எதிராக இருக்கு. அந்த பேரை சொல்லலாமா சார்? அமைச்சர் எதுக்கு? உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கா தெரியாது? எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஒரு பெண் அமைச்சர், அவர் அடிச்சுட்டு ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணனே தலைமைச் செயலகத்துக்கு வர்றாரு. நேரம் கைது செய்யப்பட்டு உள்ள தள்ளப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கிரிமினல் குற்றவாளி அன்றைக்கு அவரும் தலைமைச் செயலகத்துக்கு துணிச்சலா வர்றாரு. என்ன பண்றது? அரசு ஊழியர் அடிச்சுட்டு அந்த அரசு ஊழியர்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கே வராரு. ஆமா, வர்றாரு. ஆமா, இதுதான் உண்மை. என்ன சொல்லுங்க? சார், நீங்கள் கலெக்டராக இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்துலாம் நடத்தினாங்க. உங்களை சுற்றி ஒரு 4-5 அமைச்சர்களாக இருந்து உங்களை பயங்கரமாக மிரட்டினாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். குறிப்பாக ஒரு பெண் அமைச்சர் தன்னுடைய பார்வையாலே உங்களை அப்படியே எரிச்சு கொள்கிற மாதிரி உங்களை பார்த்ததாலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன நடந்தது? உண்மையிலுமே தலைமைச் செயலகத்தில் உங்களை உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்துலாம் நடந்துச்சா? அப்படி உங்களை கட்ட பஞ்சாயத்து பண்ண அந்த அமைச்சர்கள் யார்? அவங்க பேர் என்ன சார்? ஏன் அதெல்லாம் பழையதெல்லாம் எதுக்கு வளர்ந்து அதெல்லாம் எதுக்கு கிளப்பி? இல்லை சார், நேர்மையா இருக்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு இளைஞர்களுக்கு தெரியணும் சார். ஆமாம், அதெல்லாம் வந்து ஒரு பழைய காலத்து நினைவாக நான் கடந்து போக நினைக்கிறேன். இதை நீங்கள் தன்னடக்கமாக மீண்டும் மீண்டும் வந்து அதெல்லாம் கேட்கணும்னு இது பண்ணுறீங்க. இதெல்லாமே இது போன்ற பல நிகழ்வுகள் வந்து அதான். ஆனால் நீங்கள் ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. பட் அது பல நிகழ்வுகளில் இது ஒன்று தான். அதனால தலைமைச் செயலகத்தில் ஒரு கலெக்டருக்கு கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்துன்னு நம்ம அதை சொல்கிறதா என்னங்கிறது இப்போ இது பண்ணுறோம். அதனால் இப்போ ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதை நான் வந்து கலெக்டராக இருக்கையில் இல்லை, நான் வந்து கோஆப்டெக்ஸில் எம்டியாக இருந்தேன், மேலாண் இயக்குனராக இருந்தேன். அப்போ வந்து ஒரு பிரச்சனை, அது ஏற்கனவே நான் இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்லி தனிப்பட்டவர்களை வந்து நான் அவர்களை ஒரு குத்தி காட்டணும், சுட்டி காட்டணும், அவர்களை மோசமானவர்களாக சித்தரிக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் நம்ம நேர்மை தவறக்கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இன்சிடென்ட் வந்து இளைஞர்களுக்கு அன்றைக்கு இப்போ எனக்கு என்னென்னா, நான் அங்கே மேலாண் இயக்குனராக கோஆப்டெக்ஸில் இருந்தப்போ கள்ளக்குறிச்சி நகராட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. எனக்கு வந்து கோஆப்டெக்ஸுக்கு அன்றைக்கி 200 அங்காடிகள் உண்டு, ஷோரூம்னு சொல்கிற பாருங்க, அங்காடிகள் உண்டு. அதில் ஒன்று கள்ளக்குறிச்சியில் இருக்குது. அது ரொம்ப பழமையானது, 60-65 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அந்த அங்காடி, கோஆப்டெக்ஸ் அங்காடி.
அந்த அங்காடி 60 ஆண்டுகள் வந்து நகராட்சியினுடைய கட்டடத்தில் இருக்குது. பழையதில் அது பேரூராட்சி, அப்புறம் பேரூராட்சி மேம்பாடு அடைஞ்சு நகராட்சியாக மாறுது. அந்த கட்டடத்தில் இருக்குது, அது பழைய கட்டடம். அதில் தனியார்களும் வியாபாரம் செய்கிறாங்க, ரொம்ப நீண்ட நாட்கள் அங்கே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சூழல். அதனால் அதில் வந்து அவங்க வந்து அந்த பழைய கட்டடத்தை இடிச்சிட்டு புதுசாக கட்டலாம்னு நகராட்சி முடிவு பண்ணுது, தீர்மானம் போடுறாங்க. அதனால் இங்கே எங்கள் கோஆப்டெக்ஸு எங்கள் மேலாளரை நீங்கள் வந்து வெளியில் நடத்திக்கங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு இது தர்றோம், கட்டடம் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒரு மாற்று கட்டடம் தர்றோம், நீங்கள் அங்கே போய் வச்சுக்கோங்க, இந்த கட்டடத்தை கட்டி முடித்த உடனே நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்கிறாங்க. சரி, இன்னும் இவங்க வந்து மாற்று கட்டடம் கொடுத்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகையில் அது மாதிரி போகையில் முடித்த உடனே அவங்க கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. புதிய கட்டடம் கட்டி முடிக்கிறாங்க, கட்டி முடிச்சும் கொடுக்கல. இவர் எங்கள் மேலாளர் வந்து கேட்குறாரு, இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே இந்த தனியார்கள் என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றம் போகிறாங்க. எங்களுக்கு நாங்கள் வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தால், 40 ஆண்டுகள் இருந்தால், இப்போ வந்து இந்த நகராட்சி வந்து நீங்கள் போங்க, இது பழைய கட்டடமாக இருக்குது, இடிச்சிட்டு புதிய கட்டடம் நாங்கள் கட்ட போகிறோம், அப்போ கட்டி முடித்தவொடனே தர்றோம்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு தரலை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இது பண்ணல. உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுறாங்க, நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருங்க, நீண்ட நாட்கள் தனியார்கள் வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க, மீதி உள்ளத்தை பொது ஏலத்தில் போட்டு நீங்கள் இந்த கட்டடத்தை வாடகைக்கு விட அனுமதிங்கிறவங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னோன்னே தனியார்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் கோஆப்டெக்ஸுக்கு வரல, அதில் வரல. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே கோஆப்டெக்ஸுங்கிறது ஒரு கூட்டுறவு நிறுவனம், தமிழக அரசினுடைய ஒரு அங்கம், அதனுடைய தலைவர் ஒரு IAS அலுவலர். இதுதான் நிலைமை. ஊழல் எந்த அளவிற்கு, லஞ்சமும் இந்த ஊழலும் எவ்வளவு மோசமாக நம்ம நிர்வாகத்தில் புரையோடி போயிருக்குங்கிறதுக்கு இதை விட உதாரணம் என்ன? உங்களுக்கு கோஆப்டெக்ஸ் வச்சு நடத்த அந்த கட்டடத்துக்கு ஏன் சார் உங்களுக்கு தலைமைச் செயலர் கூப்பிட்டு உங்களுக்கு கட்டடம் என்ன ஆச்சுன்னா, இப்போ இதில் வந்து பொது ஏலம் நடக்குது. அந்த பொது ஏலத்தில் நாங்கள் கலந்துக்கிறதுக்கு கோஆப்டெக்ஸு அந்த மேலாளரை அனுமதிக்கிறோம். அவர் இப்போ 10 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா அந்த டிடி எடுத்துகிட்டு போகிறார் கலந்துக்கிறதுக்கு. ஆனால் அந்த நகராட்சி தலைவர் அவர் அதை அனுமதிக்கலை. அதிமுக அவர் என்னன்னா, இந்த கடையை தனியாருக்கு வந்து வித்துடலாம், அதில் கொஞ்சம் காசு பார்க்கலாம்னு பார்க்குறாரு. ஒரு குறைந்த வாடகைக்கோ அது கொடுத்துட்டு அவர்கிட்டேருந்து சில தொகைகளை பெற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான சில லட்சம் ரூபாய் லஞ்சத்திற்காக ஒரு கோஆப்டெக்ஸுங்கிற ஒரு கூட்டுறவு நிறுவனம், அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு IAS அலுவலரால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு மறுக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான கேவலமான ஒரு அரசு நிர்வாகமாகத்தான் இருக்குது. அப்போ அந்த அதிமுக நகராட்சி தலைவர் அடிச்சு அவரை துரத்தி விழுந்து அரசு கோஆப்டெக்ஸோட மேலாளர் அரசியல்வாதி அடிச்சிடறாரு. ஆமாம், சோமசுந்தரம்ங்கிறது அவர் பெயர். ரொம்ப வாங்கின ஒரு பேர். ஆமாம், அந்த மேலாளர் அவருடைய இதில் வந்து பாலகிருஷ்ணனுங்கிறவர் அந்த நகராட்சி தலைவர். அந்த அரசியல்வாதி பேர் நகராட்சி தலைவர், சேர்மன் ஆஃப் த முனிசிபாலிட்டி. அவர் அதிமுக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். ஆமாம், ஆளுங்கட்சி அடித்து கீழே விழுந்து அவர் அப்படியே 2 நிமிஷம் அப்படியே மயக்கமான நிலையில் அப்படியே பப்ளிக்ல பொது இடத்துல நகராட்சியினுடைய அலுவலகத்தினுடைய முகப்புல முன்பாக வாசல்ல பொதுமக்கள் பார்க்கிற. ஆமா, இந்த கொடூரத்தை அவங்க வந்து அவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த முதுநிலை மேலாளர். அப்ப இங்க யார் சார் சிஎம்? அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியா? ஆமா, அன்றைக்கு அதிமுக ஆட்சி. ஆமா, அதிமுக ஆட்சி. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் சிஎம்மாக இருந்தாங்க. இதான் நிலைமை. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா ஜெயலலிதா அவர்கள்? அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அங்கேருந்து அந்த ஆரம் சொல்கிறாரு, எங்களுடைய ரீஜனல் மேனேஜர் மண்டல மேலாளராக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி என்பவர் உடனடியாக என்கிட்ட வந்து அலைபேசியில் சொல்கிறார். எனக்கு கோபம் வரும். என்னுடைய ஊழியரை லஞ்ச லாவணியத்திற்காக ஒரு ஊழல் செய்கின்ற ஒரு அரசியல்வாதியை அடித்ததுங்கிறது என்னால் பொறுத்துக்க முடியலை. நான் உடனடியாக வந்து நீங்கள் போய் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் நீங்கள் வந்து புகார் கொடுங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யணும், விசாரிக்கப்படணும், குற்றவாளியான அந்த நகராட்சி தலைவர், அந்த சேர்மன் கைது செய்யப்படணும், குற்றவாளி கூண்டில் வழக்கு தொடுத்து அவர் மேலே தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. அவங்கள போய் புகார் கொடுக்க சொல்கிறேன். இவன் நான் சொன்னது மாதிரி புகார் கொடுக்க முயற்சிக்கிறாங்க, புகாரை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு இடையில புகார் வாங்கிக்கல. சரி, இதுக்கு இடையில இவங்களை தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல்வாதிகளும்
முயற்சி பண்ணுறாங்க. இது அதுக்கப்புறம் நான் வந்து அந்த எஸ்பி கிட்ட பேசுகிறேன். எஸ்பி கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் புகாரை வாங்குறாங்க. புகாரை வாங்கினா எஃப்ஐஆர் பதிவு செய்யலை. எவ்வளோ மோசமானது! இதுக்கு இடையில தான் அங்கே உள்ளூர் அரசியல்வாதிகள், உள்ளூர் அமைச்சர் போன்ற அவர்களுடைய அந்த செல்வாக்கில் அவர் வந்து கைது எஃப்ஐஆர் போடலை. அதை இல்லாமல் எங்கள் துறையுடைய அமைச்சர் புகாரை திரும்ப பெறணுங்கிற மாதிரி முயற்சிகள் பண்ணுறாங்க. அவங்க எனக்கிட்ட வந்து கேட்கல, நீங்கள் திரும்ப பெற வேண்டாம், இது வந்து மிக மோசமான ஒரு கிரைமு. ஒரு ஊழலுக்காக, லஞ்சத்துக்காக ஒரு பொது ஊழியரை, ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை அடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் அதில் உறுதியாக இருந்துட்டேன். ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்களே சார்? பண்ணலை. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு. ஆனால் கோஆப்டெக்ஸோட இயக்குனராக நீங்கள் ஆதரவாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் துறை சார்ந்த அமைச்சர் எதிராக இருக்காங்களா? ஆமாம், என்னுடைய துறை சார்ந்த அமைச்சரே எதிராக இருக்கு. அந்த பேரை சொல்லலாமா சார் அமைச்சர்? எதுக்கு உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கா தெரியாது, எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஒரு பெண் அமைச்சர், அவர் பெண் அமைச்சர், எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு நீங்கள் சொல்கிறது திருமதி கோகுல இந்திரா அவர்களையா சார்? நீங்களே ஆமாம், நான் என்னத்தை சொல்கிறது ஓகே, அவங்க வந்து கட்சிக்காரருக்கு ஆதரவாக, கட்சிக்காரருக்கு அன்றைக்கு வந்து கட்சிக்காரருக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறதுக்காக கட்சிக்காரர் எவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சாலும் அவரை வந்து விடுவிக்கணுங்கிறதுல முனைப்பாக அன்றைக்கு வந்து தொடர் முயற்சியை பண்ணுறா. நான் உறுதியாக இருக்கிறேன். நான் எஸ்பி, கலெக்டர், ஏடிஜிபி, டிஜிபி, தலைமைச் செயலர், எங்களுடைய துறையினுடைய செயலர், எல்லாருக்கும் நான் கடிதம் எழுதுகிறேன், ஃபேக்ஸ் அனுப்புகிறேன், மெயில் அனுப்புகிறேன், அலைபேசியில் பேசுகிறேன். ஒன்றுமில்லை. இவர் தொடர்ந்து இந்த அமைச்சர் முயற்சி பண்ணி கடைசிக்கு என்னுடைய முயற்சியை வந்து தடுக்கிறவன்னா 2014 ஜூலை 15ன்னு நினைக்கிறேன். எனக்கு அது நீங்கள் சொன்னவொடனே எனக்கு நினைவு வருது. அன்றைக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்த கூப்பிட்றாங்க. நான் ஏதோ இவங்களுக்கு நியாயம் வழங்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் போகிறோம். எங்கள் தலைமைச் செயலகத்தில் நிதி அமைச்சராக இருந்த அன்றைக்கு அமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள். ஓ பன்னீர்செல்வம் தலைமையில தான் இந்த கட்ட பஞ்சாயத்து. ஆமாம், கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறது அதுக்கு? அதுதானே சார் அர்த்தம். ஆமாம், அப்படி என்ன சொல்லி சார் கூப்பிட்றாங்க? இல்லை, அவங்களுக்கு வந்து இவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், இந்த பிரச்சனையில் நீங்கள் தீவிரமாக இருக்கீங்க, நடவடிக்கை எடுப்பேன், நியாயம் வழங்குவோம்னு கூப்பிட்றாங்க. அவர் வந்து நிதியமைச்சர் திரு ஓபிஎஸ் பேசுகிறாரு. பேசி என்ன ஆகுதுன்னு சொன்னால் பேசி இது எப்படி என்ன ஏதுங்கிறத அறிஞ்சுக்கிறாரு. அந்த கூட்டத்தில் அன்றைக்கு இன்னொரு அமைச்சரான திரு மோகன், விழுப்புரத்தை சேர்ந்தவர், அவர் இன்னொரு அமைச்சர் திண்டுக்கலை சேர்ந்த திரு நத்தம் விஸ்வநாதன், இவரெல்லாம் 4 பேர் இருக்காங்க. அப்போ ஓபிஎஸ், முன்னாள் அமைச்சர்களான ஓபிஎஸ், மோகன், நத்தம் விஸ்வநாதன், கோகுலேந்திரா, 4 அமைச்சர்களும் தலைமைச் செயலகத்தில் இருக்காங்க. உங்களை உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்றாங்க. இல்லை, ஆமாம், இப்போ எல்லாருமே ஆமாம், நான் மட்டும் இல்லை, இந்த அடிபட்ட மேலாளர் சோமசுந்தரம், அப்புறம் மண்டல மேலாளர் பார்த்தசாரதி, அடிச்சிருக்கக்கூடிய அந்த சேர்மன் பாலகிருஷ்ணன், அரசியல்வாதி, ஆமாம் பாலகிருஷ்ணன், அதை இல்லாமல் எங்கள் அந்த கோஆப்டெக்ஸினுடைய ஒரு இயக்குனர், இன்னும் அரசியல்வாதிகள்லாம் வர்றாங்க. இப்போ அடிச்சுட்டு ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணனே தலைமைச் செயலகத்துக்கு வர்றாரு. நேரம் கைது செய்யப்பட்டு உள்ள தள்ளப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கிரிமினல் குற்றவாளி அன்றைக்கு அவரும் தலைமைச் செயலகத்துக்கு துணிச்சலா வர்றாரு. என்ன பண்றது? அரசு ஊழியர் அடிச்சுட்டு அந்த அரசு ஊழியர்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கே வராரு. வர்றாரு. ஆமாம், இதுதான் உண்மை. என்னத்தை சொல்லுவீங்க? இங்கே தான் நடந்துட்டு அவங்க இந்த அம்மா பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. நான் வந்து இல்லை இது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறேன். அவருடைய முடிவு தான் திரு சோமசுந்தரம் வந்து அவருடைய முடிவு தான் இறுதி. அவருடைய நலனும் உரிமை பாதுகாக்கணும். அவருக்கு எதிராக ஒரு கிரிமினல் குற்றத்தில் ஈடுபட்ட பாலகிருஷ்ணன் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை நாங்கள் வைக்கிறோம். ஆனால் உறுதியாக இருந்துட்டு கடைசிக்கு அவங்க வந்து இவரை வந்து பணிய வச்சுட்டாங்க. இவரை பணிய வச்சு மிரட்டி கெஞ்சுறது, அப்பா நீ இது பண்ணிக்கப்பான்னு கெஞ்சுறது, மிஞ்சுறது, பரிவாக பேசுறது, அப்புறம் மிரட்டுறது, இப்படி செஞ்சு அவருடைய அந்த உளவியல் தாக்குதலை நிகழ்த்தி கடைசிக்கு. ஆனால் ஓபிஎஸ் வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்காரு, அமைதியாக தான் பேசுகிறாரு. அவர் எப்படி சார் அந்த கட்ட பஞ்சாயத்தில் தலைமை? அவர் அமைதியாக இருக்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் வந்து அமைதியாக பேசுகிறாரு, பண்பாடாக பேசுகிற மாதிரி தெரியுது. பட் அவர் தான் அந்த தலைமை, அந்த கூட்டத்திற்கு அவர் தான் அன்னைக்கு தலைமை தாங்கினாருங்கிறது தான் உண்மை. இதில் என்ன சொல்கிறதுக்கு? அவர் தான் பணியை வச்சாரா? இவங்க இந்த அம்மா அவர் வந்து நேரடியாக வந்து வர மிரட்டி அது மாதிரி எல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் அவர் மிரட்டல. அந்த கூட்டத்துக்கு அவர் தலைமை தாங்கினார். இவங்க வந்து அப்புறம் அந்த அவருடைய கோகுலேந்திரா, ஆமாம் எங்கள் துறை அமைச்சர் வந்து அவங்க தான் அந்த இதில் தனியாக கூட்டு போய் எங்கள் செயலர், இன்றைக்கு செயலர் ஐஏஎஸ் அதிகாரி, இவங்களும் கூட்டு போய் இப்போ வித்ரா அவரை திரும்ப பெற சொல்லி
கொஞ்சம் பரிவாக பேசியிருக்காங்க, நல்லது உனக்கு நல்லது. தனியாக கூட்டிகிட்டு போய் பேசியிருக்காங்க, ஆமாம், தனியாக ஆமாம். கூட்டிகிட்டு போகும்போது உங்களை கூப்பிடல. என்னை கூப்பிடல. ஆனால் உங்களை ஏதோ பயங்கரமாக மிரட்டி, ஐ மீன் உங்களை அப்படியே முறைச்சி பயங்கரமாக அடிக்கிற மாதிரி பார்த்தா அதெல்லாம் இவர் தான் காரணம், எல்லாத்துக்கும் காரணம்னு நான் ஏதோ குற்றம் செஞ்ச மாதிரி என்னைய குற்றச்சாட்டி ஏதோ கூண்டில் ஏற்றுறது மாதிரி என்னைய சொல்ல, இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவர் தான் அவரை பாதுகாக்கிறாரு, இவர் தான் சொல்லி கொடுக்குறாங்கிற மாதிரி அந்த அம்மா பேசுகிறாங்க. ஆமா இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் படத்துல தான் சார் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு அரசியல்வாதி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எதிராக, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு எதிராக இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்றதுலாம் சினிமாவில் பார்த்துருக்கோம். எப்படி நடந்துச்சு சினிமாவில் பார்த்துருக்கலாம். அன்றைக்கு நான் நேரடியாக அந்த இதில் நீங்க எப்படி சார் அந்த இதை எதிர்கொண்டீங்க? நான் தூண்டுறது எதுவும் இல்லை, உண்மையாக நடந்திருக்கு. சோமசுந்தரம் என்னுடைய மேலாளர், அவர் அடிபட்டிருக்காரு. அடிபட்ட ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர். அடிபட்ட ஊழியருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பட்டியலின சமூகத்திலிருந்து வர்றாரு. அதை நான் இங்கே சொல்கிறதுக்கு கூட காரணம் என்னென்னா, ஒருவர் ஒரு பிறப்பால் ஒரு சாதி ஒருத்தருக்கு வலிமையையும் ஒரு பலகீனத்தையும் கொடுக்குதுங்கிறது தான் நம்ம இந்திய ஒரு சாதிய சூழல்ங்கிற நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். அப்படி இருக்கையில் என்னுடைய பொறுப்பு இன்னும் கூடுதலாகுது. ஒரு ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு சூழல், இன்னும் ஒரு பலவீனமான ஒரு சமூக பின்புலத்தை கொண்டிருக்கிறாரு. அப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவருடைய உரிமையையும் அவருடைய நலனை பாதுகாக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு எனக்கு இருக்குது. அப்போ அதனால் நான் கூடுதலாக தீவிரமாக செய்கிறேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவர் தான் பாதுகாக்கிறாரு, இவர் தான் தூண்டுறாருங்கிற மாதிரி சொல்லலை. அப்போ நான் சொன்னேன், அப்படிலாம் செய்யலை, நான் என்னுடைய கடமையை செய்கிறேன். அப்படி நீங்கள் நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா என்னுடைய ஐஏஎஸ் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு நான் ஒரு வழக்கறிஞர், நான் போய் வழக்கு தொழிலை நடத்தியே நான் பழச்சிக்குவேங்கிற மாதிரி அங்கே சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தர்றாங்க. கோகுலேந்திராகிட்டே சொல்கிறீங்க? ஆமாம், அங்கே எல்லாரும் என்ன சார் சொல்கிறாங்க? எல்லாரும் முன்னாலேயும் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க? அது ஓபிஎஸ் எதுவும் சொன்னாரா? நீங்கள் ஐஏஎஸ்ஐ விட்டு அப்படிதான் ராஜினாமா பண்ணுறேன், அப்படி அமைதியாக இருக்குது. ஆமாம், அப்படியே சொல்கிறேன். அதுக்கு ஓபிஎஸ் கோகுலேந்திரா எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறது, எல்லாம் ஒன்றுமே பதில் சொல்லலை. ஆமாம், என்ன அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த அரசியல்வாதியை அடிச்சேங்கிறத ஒத்துக்கிட்டாரா, அல்லது யாரும் சாட்சி? இல்லை, அவர் ஒத்துக்கலை. அவர் ஒத்துக்க, நான் அடிக்கலைங்கிறார். நான் சொன்னேன் பொய் சொல்லாதீங்க, அங்கேயே சொன்னேன் பொய் சொல்லாதீங்க, நீங்கள் அடிக்கலைன்னு சொல்லுங்கள், சத்தியம்ங்கிற மாதிரியான ஒரு உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அடிக்கலையா அப்படி நான் கேட்குறேன். அவர் அப்படியே கொஞ்சம் நெளிகிறார். பக்கத்தில் ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த கோஆப்டெக்ஸினுடைய அந்த இயக்குனர்னு சொல்லுவாங்க, அந்த நிர்வாக குழுவில் அவர் ஒரு உறுப்பினர். அவர் கடலூரை சேர்ந்தவர். அவர்கிட்ட கேட்குறேன், இன்னும் ஒரு கூடுதலாக ஒருத்தர் வந்தார், அவர் அதிமுக நிர்வாக குழு உறுப்பினர், இயக்குனர்னு சொல்லுவோம். அவர் ஆளுங்கட்சிக்காரரு. அவரை கூப்பிட்றேன், சொல்லுங்கள் நீங்கள். அவர் அப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கையில், இந்த தாக்குதல் நடக்கையில் அவர் கூட வந்தவர் அங்கேயே இருக்கிறார். அவர் தாக்கின அந்த நகராட்சி தலைவருக்கு எதிராக இது என்ன ஜனநாயக நாடா, இவ்வளவு அநியாயம் பண்ணுறீங்களே, அரசு ஊழியர்களை தாக்குறீங்களே அப்படின்னு அவர் குந்தளித்து கேட்குறாரு. அவர் ஆளுங்கட்சி அதிமுக சேர்ந்தவரானாலும் கூட அந்த இயல்பான ஒரு கிராமத்து கோலை இது நியாய அநியாயம்னு பேசுகிற மாதிரி இங்கே பேசுகிறார். அவர் இங்கே வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, உண்மையை சொல்லுங்கிறேன். அவர் பம்புறாரு. ஏன், என்ன சொல்கிறாரு அவர்? அதாவது நடக்கலைன்னு சொல்ல முடியலை, நடக்கலைன்னு சொன்னால் பொய், நடந்துச்சுன்னு உண்மையும் சொல்ல முடியலை. ஏன்னா அங்கே எல்லாம் அவங்களுடைய தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க, அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. இவர் அதிமுக சேர்ந்தவர், நாளைக்கு அவருடைய அரசியல் எதிர்காலத்தை காலி பண்ணிவிடுவாங்க. அதனால் உண்மையும் சொல்ல முடியலை. அதே நேரத்தில் நான் அவர் அங்கே இருந்த சூழலில் எனக்கிட்ட பொய்யும் சொல்ல முடியலை. அறத்துன்பம் மாதிரி அப்படியே அமைதியாக ஆகிறாரு. என்ன சொல்கிறது, இப்படித்தான் இருக்குது, இப்படி தான் அந்த கூட்டம் நடந்துச்சு. இதை யாரை நீங்கள் இப்போ நான் எப்படி நினைக்கிறேன்னா, தனிப்பட்ட இப்போ அந்த அமைச்சரே, எங்கள் துறை அமைச்சரே, அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெண் அமைச்சரே இப்போ ஒரு இயல்பான ஒரு சூழலில் நட்பாக ஒரு அன்பாக பழகக்கூடியவராக தான் இருந்தார். ஆனால் ஒரு அரசியல்வாதிங்கிற ஒரு நிலையில் அவர்கள் ஒரு நியாயமற்றவர்களாக மாறுறாங்க. இது அவருக்கு மட்டுமே இல்லை, மற்ற அமைச்சர்கள், மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இன்றைய சூழலில் அது பொருந்தும். காரணம் என்னென்னா, இன்றைய அரசியல்ங்கிறது ஒரு வியாபார அரசியலாக போயிடுச்சு. இங்கே ஒரு நியாயமான மக்களுக்கான ஒரு நீதி அரசியல், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் நீதிங்கிறது தான் அது அடித்தளமாக இருக்குது. அந்த நீதிக்கான ஒரு அரசியலாக இல்லை. இது முழுக்க இன்றைக்கு ஒரு வியாபார அரசியலாக போனதுக்கு பிறகு இவர்கள் மட்டுமில்லை, எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்களை விட வேகமாக செயல்படக்கூடிய, இன்னும் மோசமாக செயல்படக்கூடிய அமைச்சர்களாக கூட இருந்திருக்கலாம்.
அதனால் நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஆட்களை நாம் இங்கே குற்றம் சாட்டுவதை காட்டிலும் இந்த அமைப்பு சரியில்லை, இந்த அமைப்பு மாற்றப்பட வேண்டும். குறிப்பாக மக்களுடைய விழிப்புணர்வு தான் இந்த அமைப்பு மாற்றத்திற்கு அடித்தளமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த விழிப்புணர்வு தளத்தில் இயங்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கட்ட பஞ்சாயத்து நடக்கும்பொழுது திரு ஓபிஎஸ் அவர்கள் எதுவும் மனசில் வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு ஏதாவது உங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரா? இல்லை, அப்படி இது இல்லை. பொதுவாக சொன்னார், இது இப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கிறது நல்லது, கொஞ்சம் பார்த்துக்கங்க கொண்டுக்கங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுனாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுல தான் ஆர்வம் காட்டினாங்க. ஏன்னா இது ஒரு பிரச்சனை, சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு வேறு. சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது சட்டமன்றத்தில் இது எதிரொலிச்சிருமோங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. அது ஒருவேளை முதல்வருடைய கவனத்துக்கு போச்சுன்னா என்ன, முதல்வருடைய கவனத்துக்கு ஏற்கனவே போனது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஜெயலலிதாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரிஞ்சுதான் 4-5 அமைச்சர்கள் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் பேசுவாங்களான்னு. ஜெயலலிதா அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், திரு சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சா என்னங்கிறது ஜெயலலிதா அவங்களுக்கு தெரியும், அவங்க தான் முதலமைச்சர். ஏன்னா அது சட்டமன்றம் நடக்கிற காலத்தினால அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சரை வச்சு நடத்துகிறாங்கன்னு சொன்னால், அதுவும் எங்கள் துறை அமைச்சர் இவ்வளவு தீவிரமாக பேசுகிறாங்கன்னா நிச்சயமாக அவருக்கு தெரியாமல் இதை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கட்ட பஞ்சாயத்தோட முடிவில் திரு ஓபிஎஸ் அவர்கள் உங்களை சமாதானப்படுத்தலை, எது நினச்சிக்க என்னைய பெருசாக அப்படி ஒன்றும். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இல்லை, நாளைக்கு என்னதான் ஆட்சி மாறினாலும் நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க. நாளைக்கு வேற ஒரு ஆட்சி அந்த இடத்துல வந்தால் கூட நீங்கள் கரெக்டாக செயல்பட்டுருவீங்க அல்லது மீண்டும் நடவடிக்கை எடுத்துருவீங்கிற ஒரு அச்ச உணர்வு அவங்ககிட்ட இருக்கலாம்ல. அப்படி ஒன்று இருந்தமா, அதனால சமாதானப்படுத்த முயற்சி பண்ணி எதுவும் அவர் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது முடிச்சுட்டு போயிட்டா அவர் கும்பிடு போட்டுட்டு, வழக்கமான அரசியல்வாதிகளுக்கு ஒரு கும்பிடு போட்டு அவர் போயிட்டார். நம்ம இது யாரை குற்றம் சொல்லுவீங்க? மக்கள் விழிப்புணர்வு இல்லைன்னா இது மாதிரி ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடக்கும். மக்கள் தெளிவு, அரசியல் தெளிவு, உலகத்தினுடைய பெரிய ஜனநாயக நாடு இந்த நாடு. குறிப்பாக தமிழர்கள் ஒரு மாபெரும் பெருமை, வரலாற்று பெருமை மிகுந்த ஒரு இனம். அரசியல் விழிப்புணர்வு தேவை, தெளிவு தேவை. இந்த தெளிவு இல்லைன்னு சொன்னால் இப்படிப்பட்ட தலைவர்களை தான் நம்ம உருவாக்க முடியும். அது யாரையும் தனிப்பட்ட தலைவர்களை குற்றம் சொல்லியே பிரயோஜனம் இல்லை. குறிப்பாக இளைஞர்களுக்கு தெளிவு வேணும். இளைஞர்களுக்கு அரசியல் புரிதலும் தெளிவும் இல்லைன்னு சொன்னால் இவர்களை we have to make them accountable. We should make them accountable. இந்த பொறுப்புள்ளவர்களாக மாற்றணும். அல்லது ஒவ்வொரு அரசு அமைப்புகளுக்கு இந்த அக்கௌண்டபிலிட்டியை, அந்த பொறுப்பை நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம இது பண்ணணும். ஏன் ஒரு இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போடலை? ஒரு காவல் நிலையத்தில் ஆய்வாளர் எஃப்ஐஆர் போடலை? ஒரு குற்றம் அடிபட்டு ஒரு பொது ஊழியர், பப்ளிக் சர்வெண்ட்டு, கோஆப்டெக்ஸினுடைய மேலாளர் தாக்கப்பட்டிருக்காரு, அடித்து வீழ்த்தப்பட்டிருக்காரு. ஆனால் ஒரு இன்ஸ்பெக்டர் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடாமல் போயிட்டார். அப்போ எஃப்ஐஆர் போடாமல் போகலாம், தப்பிக்க முடியுங்கிறது இந்த அமைப்பினுடைய குறைபாடு. இங்கே அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஏன் அந்த எஸ்பி அதை அனுமதிக்கிறாரு? அந்த எஸ்பிக்கு ஏன் அக்கௌண்டபிலிட்டியை உருவாக்கலை? அந்த விழிப்புணர்விலிருந்து அது எங்கேருந்து தொடங்கணும்னா சமூகத்திலிருந்து தொடங்கணும். அதை செய்கிறதுக்கு தான் நான் தயாராக இருக்கேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதுக்காகத்தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ வியாபாரம், மிக கேவலமான வியாபாரமயமாக போன இந்த தேர்தல் களம், இந்த அரசியல் களத்தில் போய் நீங்கள் குதிக்கையில் லட்சியங்கள் எல்லாம் மறக்கப்படுது. அது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. யார் அல்லது திட்டணும், அதிகமாக திட்டணும். ஊடகமெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. பணம் வச்சுருக்கிறவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது ஊடகங்கள். அவர்கள் ஐடி விங்கை உருவாக்குறாங்க. மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுடைய பொது சொத்துக்களை சூறையாடி, பொதுப்பணத்தை களவாடி ஐடி விங்கை உருவாக்குறாங்க. அது பொது சொத்தினுடைய வெளிப்பாடு. தகர்க்கப்படணுமா இல்லையா? ஆனால் அவர்கள் லட்சியத்தோடு இருக்கிறவனை ரொம்ப எளிதாக தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. அப்போ அதனால தான் இந்த தேர்தல் களம் வேண்டாம். நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு களத்திலேருந்து தொடங்குங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு இதுதான் காரணம்.